கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சேர்களையும் டேபிள்களையும் கொட்டும் மலையில் தூக்கிச் சென்ற பள்ளி மாணவர்கள் காண்போரை கவலையடையச் செய்தது. பள்ளி மாணவர்களை இதுபோன்ற பணியில் ஈடுபடுத்திய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மலை கிராமமான தாண்டிக்குடி மலை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நாகம்மாள் நினைவு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்த முகாமில் பட்டா மாறுதல், ஆதார் அட்டை விண்ணப்பித்தல், மகளிர் உரிமைத் தொகை, முதியோர் உரிமைத் தொகை, ரேஷன் கார்டு பெயர் நீக்குதல், சேர்த்தல், மின்சாரம் இணைப்பு பெயர் மாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகள் குறித்து மனுக்கள் அளிக்கப்பட்டு தீர்வு காணப்பட்டது. இந்த முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இன்று மலைப்பகுதியில் கனமழையும் பெய்து வருகிறது. முகாம் நடைபெற்ற பள்ளியானது 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஹாஸ்டல் வசதியும் உள்ளது. இன்று நடைபெற்ற முகாமில் பள்ளியில் இருந்த நாற்காலிகள், மேஜைகள் இந்த முகாமிற்கு பயன்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெய்து வந்த கொட்டும் மழையிலும் ஹாஸ்டலில் தங்கியிருந்த 6 பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களின் கட்டளையின் பேரில் முகாமிற்கு பயன்படுத்தப்பட்ட நாற்காலிகள், மேஜைகள் ஆகியவற்றை தூக்கி வந்து தலைமை ஆசிரியர் அறையில் சுத்தம் செய்து வைத்தனர். மேலும் முகாம் முடிந்தவுடன் அனைத்து நாற்காலிகள் மற்றும் மேஜைகளை மீண்டும் இருந்த இடத்திலேயே அமைக்க வேண்டும் எனவும் ஆசிரியர்கள் உத்தரவிட்டனர். கொட்டும் மழையிலும் மாணவர்களை நாற்காலிகள் மற்றும் மேஜைகளை தூக்கிச் சென்று அதில் பட்டிருந்த மழைநீரை துடைக்க வைத்து ஆசிரியர்கள் பார்வையிட்டனர். இந்த காட்சி பார்ப்பவர்களை கவலையடைய செய்தது. ஸ்கூல் என்ன தம்பி நடந்துச்சு? ஸ்கூலில் வந்து முகாம் நடந்துச்சு. சரி சரி. இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்களா? நீங்கள் மட்டும் இந்த சேர்லாம் தூக்கிட்டு வந்தீங்களே, யாருடைய சேர் அதெல்லாம்? ஹெச்எம் சார் அவங்களோட சார். எங்கேருந்து எங்கே தூக்கிட்டு வந்தீங்க? இங்கே உள்ளேருந்து அங்கே ஆஃபீஸில் தூக்கிட்டு வந்தீங்க. வேறு யாருமே உங்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை. நீங்கள் எங்கே இப்போ தங்கி படிக்கிறீங்களா? இங்கே ஆமாம், ஹாஸ்டல். ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்க. எந்த ஸ்கூலில்? உங்கள் ஸ்கூல் பேர் சொல்லு. நாகம்மா உயர்நிலை. நீ எத்தனாவது படிக்கிற? நான் 10th. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? உங்கள் ஊர்? இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன நடந்துச்சு? இன்றைக்கி ஸ்கூலில் என்ன ஃபங்க்ஷன் நடந்துச்சு? இப்போ சேர்லாம் தூக்கிட்டு வந்தீங்களா? யார் தூக்கிட்டு வர சொன்னா? இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா? நீங்கள் மட்டும் இருக்கீங்க? ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கீங்களா? இது போன்ற செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் செய்திகளுக்காக ஜாபர் சாதிக்.